இல்லை வேணா 1300 கம்மி கேட்குறாங்க. 1100 கம்மி தர மேடம். சரி எனக்கு வேணாம். காசு வேணும்ல அவ்வளோ. நான் ஏதோ கத்தி எவ்வளோ வருது? தோசை சட்டி எவ்வளோ? தோசை சட்டி கத்தி நம்மகிட்ட எல்லாம் ரேட்டு தாங்க. பொருள் நல்லா இருக்கும். தோசை சட்டி என்ன ரேட்டு? 650 ரூபா வரும். இந்த தோசை சட்டியா? இப்போ வீட்டில் தோசை மாவு வந்தால் நீங்கள் தோசை போட்டு சாப்பிட்டே காசு தரலாம். இப்போ டேரெக்டாக அந்த மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி கல் நம்மளுக்கு. இப்போ அவங்க தோசைகள் வாங்க நிறைய பேர் ஏமாந்து போயிடறாங்க. அதனால அந்த ஆப்ஷன் போயிட்டு ஹெவியாக பண்ணுறோம். இப்போ தோசைக்கல் வாங்க போகிறீங்களா? எனக்கு கத்தி முட்டை எவ்வளோன்னு சொல்லுங்கள். அது ஒரு எவ்வளோ? 60 rupees. நல்லா வெட்டு முன்னா ஹெவியாக இருக்கும். நான் சும்மா கத்தியிலேயே கட்டி பார்க்குறனுக்கு என்ன ஏதாவது பண்ணி விட்டுறாரு. போட்டு தள்ளிடுறேன். பிளேட் இது லைஃப் லாங் வரும். லைஃப் லாங் வேணாங்க, கையை இருக்காம இருந்தால் சரி. என்னென்ன ரேட் சொல்கிறேன்? எனக்கு ஒரே ஒரு கத்தி 650 இருக்கிறேங்க்கா. நீங்கள் வீட்டில் தோசை மாவு வந்தால் தோசை போட்டு சாப்பிட்டே காசு தரலாம். இப்போ அந்த மாதிரி ஹெவி குவாலிட்டி ரோஸ்ட்டுமா கொடுக்குற ரேட்டை சொல்லுங்கள். ஒரு 50 ரூபா கம்மி தருவாங்க. அது கம்மி வரும். தான் வர போகிறோம். என்ன கத்தி எவ்வளோ சொல்லுங்கள்? எவ்வளோ சொன்னார்? 60 ரூபாயும். நல்ல கத்தியாக இருந்தாலும் காய்கறி வெட்டுறது. இதுவே நல்லா இருக்கும். இது எவ்வளோங்கண்ணா? இந்த இது 180. தாளிச்சு கொட்டிக்கலாம். அம்மா சரியான வெயிட். தாளிச்சு கொட்டிக்கலாம். நீ சும்மா இருக்கிறவள என்ன இது பண்ணி விட்டுட்டு என்ன விலை சொல்கிறாரு? 180 180 ரூபா. அவர் எவ்வளோ அழகாக இங்கிலீஷில் சொல்கிறாரு. தமிழில் சொல்லுங்கள் 180 ரூபா. சரி போ, அது நல்லாயிருக்கு.